கேள்விகள் இருக்குல்ல, மக்களோட கேள்விகள் இருக்கு. இப்போ இந்த 30 நாள் ஒண்ணுமே நடக்காம அந்த இருந்ததுல, கேள்விகளை நீங்க திமுக பார்த்து கேட்க மாட்டேன்றீங்க? அவங்க பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்களே, எத்தனை பேர் கேட்டீங்க? கொடுக்குறாங்க. எத்தனை பேர் கரூர் விவகாரம் தொடர்பாக எத்தனை கேள்விகள் ஐயா ஸ்டாலின் அவர்களை பார்த்து நீங்க கேள்வி எல்லா கேட்டீங்க? மீடியாவும் கேட்டிருக்காங்களே. நீங்க கேட்டீங்களா? கேட்டிருக்கோம். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? ஏன் அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலன்னு ஐயா ஸ்டாலினை பார்த்து கேட்டீங்களா? மாணவர்களுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செய்கிறோம் என்று நீங்க சொன்னீங்களே, தள்ளுபடி பண்ணீங்களா? ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஏங்க நடைமுறைப்படுத்தலன்னு யாராவது கேட்டீங்களா? பரந்தூர்ல இருங்கங்க, பரந்தூர்ல 1500 நாட்களாக விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே கரூருக்கு இரவோடு இரவாக நீங்க போறீங்க, பரந்தூர்ல அந்த விவசாயிகளை ஏங்க நீங்க பார்க்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டீங்களா? அஜித்குமார் காவல்துறையால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமாருடைய வீட்டுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை ஏங்க போல அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்களா? ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்பதாங்க துணிச்சலே. எந்த பத்திரிகை, எந்த ஊடகம் ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்குது? இப்ப பொன்முடி அவர்கள் இவ்வளவு கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாரு. நேரு அவர்கள் என்ன கணக்குனே எனக்கு தெரியல. ஒரு வேலைக்கு 25 லட்சம் 30 லட்சம் வாங்குறாரு. 2500க்கும் மேற்பட்டவரிடம் அவர் பணம் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. அதை வந்து பெருக்குனா எத்தனை கோடினே எனக்கு கணக்கு தெரியல சொல்றாங்க. அதான் செவிவழி செய்தியா தானே எல்லாமே இருக்கு. செவிவழி செய்திகளாக தான். இதனால தான் சொல்றேன், ஊடகமாக இல்லை என்று. செவிவழி செய்தியா சொன்னாங்களா இல்ல அமலாக்கத்துறை சொல்லுதா? உங்களுக்கு புரியுதா? ஊடகமாக இருந்தால் எங்க தலைவர் சந்திப்பார். ஊடகம் இங்கு ஊடகமாகவே இல்லை. எல்லாம் வந்து திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களா இருக்கிறாங்களே. திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடியவர்கள்ட்ட என்னத்தை நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை போன்று நீங்க வந்து கேலி சித்திரம் செய்து மீம்ஸ் செய்து அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை வீழ்த்திடலாம், அண்ணன் விஜய் அவர்களை வீழ்த்திடலாம் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே உங்களால் முதல்ல எதிர்கொள்ள முடியாது. அவர்களை தாண்டி தான் முதல்ல எங்க தலைவர் பக்கத்திலேயே வரணும். அப்போ எந்த நேரத்தில் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அவர் சந்திப்பார். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறாரு, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெய்லி சந்திக்கிறாரு. இப்ப சந்தித்து அவர் பேசுறதுனால தீர்வு கிடைச்சிருச்சா?